ஹாய் ஆல். நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கலாம், இல்லை உங்களோட தேர்ட் இயர்ஸ் ஃபைனல் இயர்ஸில் இருக்கலாம். ஸோ உங்களோட கரியர் 2025க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈதர் கேம்பஸ் இன்டர்வியூஸில் உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கேம்பஸ் செலெக்ஷன் கிளியர் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் கேம்பஸ் ஓகே, ஸோ உங்களோட கிளையண்ட் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் பெஞ்சிலேருந்து ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகலாம். இல்லை நான் கேம்பஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சென்ஸில் நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், உங்களோட காலேஜ் முடித்த கையோட நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இல்லைன்னா ஒரு ஃப்ரெஷர் ரோலுக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ரெஷர் ரோலுக்கு நீங்கள் ஆப் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தால் நீங்கள் டிசைனில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஃபிக்மா டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு வயர் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு சம் HTML CSS இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸில் உங்களோட ப்ராஜெக்டோட சப்போர்ட் சைடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுவே ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் தென் கோட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டெவலப்மெண்ட் ஜேர்னி, அதாவது நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகணுன்றது ஜேர்னியில் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்டு ஃபார்மோஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கணும்னா லேர்னிங்காக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்ரூட்டர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூக்கு நான் வந்து ஒரு நௌக்கரி ஒரு சம் வெப் போர்ட்டல், ஒரு ஜாப் போர்ட்டலில் போயிட்டு நான் வந்து என்னோடய ப்ரொஃபைல் லிஸ்ட் எடுக்கிறேன். ஒரு 200 to 300 ரெஸ்யூம்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு கேட்டகரியிலேருந்து இந்த இயர் பாஸ் அவுட்டு இத்தனை இயர்ஸ்க்குள்ளே நான் பார்க்குறேன். இந்த ஸ்கில்ஸ் பேஸ் பண்ண மாதிரி நான் வந்து நிறைய ரெஸ்யூம்ஸ் டெவலப் பண்ணுறேன். ஸோ இந்த 200 to 300 ரெஸ்யூம்ஸை நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் ஆன் ரெஸ்யூம்ஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரெஸ்யூம்ஸ்லேருந்து ஒரு 20 to 40 ரெஸ்யூம்ஸ்க்கு நான் கால் பண்ணி நான் செக் பண்ணுறேன். ஸோ ஏன் நான் இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணுறேன்னா, ஒரு ரெக்ரூட்டராக ஒரு கம்பெனி என்கிட்ட என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு 10 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 10 ஸ்லாட்ஸில் என்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பீப்புளில் யாராச்சும் பிளேஸ் ஆனால் எனக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபில்டர் பண்ண அந்த 10 to 20 கேண்டிடேட்ஸ்க்கு நான் கால் பண்ணி இண்டிவிஜுவலாக கால் பண்ணி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலையும் அவங்களோட நாலேஜ் லெவலையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த கால்லையே உங்களோட இன்டர்வியூ சான்சஸ் வந்து எஸ்ஆர் நோவான்றது அங்கேயே உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஷெடியூல் பண்ண இன்டர்வியூவில் ஒரு டெக்னிக்கல் பர்சனோ இல்லைனா வந்து அந்த கம்பெனியோட ஹெச்ஆரோ வந்து மீட் பண்ணுறாங்க. தென் அந்த இன்டர்வியூ வந்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்டாக இருந்தால் ப்ராக்ரஸ் ஆகுது, இல்லை ஒரு ஸ்க்ரீனிங் ரவுண்டாக இருந்தால் உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்டுக்கு ப்ராக்ரஸ் ஆகுது. தென் ஒரு மிஷின் டெஸ்ட் இருக்கலாம். மிஷின் டெஸ்ட்ன்ற சென்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு கோட் ரெடி பண்ண சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் ரவுண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு சேலரி டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் சம்பவம் உங்களுக்கு உங்களோட ஆஃபர் கிடச்சிது. ஸோ ஆஃப்டர் தட் என்னது, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனி உள்ளே வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கன்சிஸ்டன்சியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னது, ஒரு விஷயத்தை செய்கிறது இன் டைம், ஆன் டைம் அண்ட் ரெகுலராக செய்கிறது தான் இந்த கன்சிஸ்டன்சி. நான் ஆஃபீஸ் வரது கண்டிப்பாக டைம்குள்ளே இருக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே இருப்போன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசிபிளாக காட்டணும். ஸோ ஒரு அப்ரோச்சபிள் எம்ப்ளாயி தான் எப்போவுமே ஹையஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற எம்ப்ளாயின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன தான் ஸ்கில்டு எம்ப்ளாயாக இருந்தாலும் உங்களை அப்ரோச் பண்ண முடியலன்னா உங்களோட ரீச்சும் சரி, உங்களோட அப்ரூவல் ரேட்டிங்கும் சரி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். ஒரு நல்ல எம்ப்ளாயின்ற சென்ஸ் என்னன்னா, உங்களை அப்ரோச் பண்ண முடியணும், நீங்கள் ஆன் டைம் எப்போவுமே உங்களோட ப்ரெசன்ஸை டெலிவர் பண்ணணும், அதோடு சேர்த்து உங்களோட ஒர்க்கையும் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பேஸ் பண்ண மாதிரி தான் உங்களோட எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். செகண்டு, உங்களோட கம்யூனிகேஷன் லெவல். கம்யூனிகேஷன் பண்ணுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவ்வளோ முக்கியம் இல்லைன்றது இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மித்தாக மாறிட்டுருக்கு. ஏன்னா கம்யூனிகேஷன் தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வைட்டல் பார்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ்க்கு ப்ளே ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் ஹேண்ட்லிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிளைண்ட்டோட ப்ராஜெக்டை நீங்கள் தான் டெக்னிக்கலாக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க. அப்போது அந்த கிளைண்ட் கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களால் ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண முடியணும். ப்ளஸ் உங்கள் டீம்மேட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்டையும் ஒரு கோடையும் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தெரியணும். ஸோ இது எல்லாத்துலேயும் கம்யூனிகேஷன் ரொம்பவே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ கன்சிஸ்டன்சி, கம்யூனிகேஷன். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கூல்னஸ். கூல்னஸ் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு ப்ரெஷரான மூமெண்ட்லேயும் சரி, எந்த ஒரு ஆன்டிசிபேஷன் அதிகமாக இருக்க மூமெண்ட்லேயும் சரி, உங்களோட டெம்பரை லூஸ் பண்ணக்கூடாது, ஓவராக எக்ஸைட் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட ப்ரெசன்ஸ்
அதாவது இந்த ரூமோட ப்ரெசன்ஸை நம்ம ரீட் பண்ணுறதை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை எப்போவுமே நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா we have to maintain our cool. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரெஷர்ஸும் சரி ஒரு 1 இயர் 2 இயர் கேண்டிடேட்ஸ் பண்ணுற ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஈக்யூவை மெயின்டைன் பண்ணாத ரீசன் தான். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது, அதை பற்றின டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும்.